என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த தாயானவள், இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைத்திருக்கும். அந்த கோடியில் ஒரு பிள்ளையாக உன்னை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் வராகி சொல்லக்கூடிய இந்த பெயரை அவ்வளவு சுலபமாக யாராலும் கேட்டுவிட முடியாது, யாராலும் சொல்லிவிடவும் முடியாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை சுற்றி வந்து உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில் உன்னை உருவாக்கும் இந்த தெய்வத்தின் அன்பை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இந்த வராகி உனக்கு சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? உனக்கே என்று நான் சொல்ல வருவதை நீ எப்பொழுதும் தெளிவோடு புரிந்து கொள். உனக்கே என்று நான் முன் கொண்டு வந்து நிறுத்துவதை நீ என்னவென்று கவனமாக புரிந்து நடந்து கொள். நான் இருக்க இனி உனக்காக எப்பொழுதும் பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு வேண்டிய பலன்களை எல்லாமும் உன் தாய் நான் உனக்கு தருவதை நிச்சயமாக இனிமேல் நீ கண்டு கொள்வாய். இந்த வராகி யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கொஞ்சமாக இனி ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அடுத்து வரும் நிகழ்வுகளை நீ உணரக்கூடிய காலம் இது. உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இது. அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் நீ கவனமாக இருந்து விட்டாலே அது போதும். ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நிலையில் உனக்கென நான் கொண்டு வந்து தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை சிந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் தெளிவுபடுத்தி தரும்போது இவை அத்தனையையும் நீ முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் நிறைய இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். யாருக்கும் வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக இது போன்ற நம்பிக்கையை கொடுத்து விடாது. உனக்கு கொடுக்கும் இந்த காலம் நீ எதையும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இது போன்ற நேரங்களும் இது போன்ற காலங்களும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ உன் மனதில் இருக்கும் எந்த ஒரு சிந்தனைகளையும் தொலைக்காமல் தாய் தருகின்ற வாக்கினில் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தாய் கொடுக்கின்ற நம்பிக்கையில் நீ எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறக்காதே. உன்னை எப்பொழுதும் போல நான் முழுமையாக்கி இந்த வாழ்க்கையின் உண்மைகளோடு உன்னை நான் நிச்சயமாக நிற்க வைத்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையின் நன்மைகளோடு நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன் மனதில் இருக்கும் எண்ணங்கள், உன் மனதில் தோன்றும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்.
தெய்வம் எதற்காக உன் முன்னால் வந்து நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வரும் காலங்கள் உனக்கு சொல்ல துடிக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முறையில் நடத்திவிடும். என் பிள்ளைக்கென இந்த தாய் வந்து விட்டேன். மற்றவர்களுக்கு யார் வருவார்கள்? உனக்கு நான் இருக்கிறேன். மற்றவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்பதனை சற்று புரிந்து கொள். எப்பொழுதுமே எனக்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை விட்டுவிட்டு உனக்கென இருக்கும் இந்த தெய்வத்தினுடைய அன்பை நீ எப்பொழுதும் தொலைக்கக்கூடாது. உனக்காக நான் வருகின்ற இந்த காலம், இதை நீ பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் இதை நீ தொலைத்து விடக்கூடாது. எந்த நிலையிலும் இது போன்ற வாய்ப்புகள் வரும் பொழுது அதை விட்டுவிட்டு நீ பின்னால் வருந்துவதனால் எந்த பலனும் இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை உன் வசமாக்கி கொடுக்கும் இந்த தாயின் அன்பு போல இனி எதுவும் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். சந்தோஷத்தை உன் வாழ்க்கைக்கு நான் முழுமையாக்கி கொடுத்து விட வந்திருக்கிறேன். சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று தந்துவிட நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனையும் இனி உன்னோடு நான் வந்து நிற்பதனையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உடன் வரும் இந்த தெய்வத்தினால் நிச்சயமாக உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாக கொண்டு வந்து சேர்த்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே. காரணமாக உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கையை உனக்கென கொண்டு வந்து சேர்க்கும். அத்தனை நம்பிக்கையிலும் இந்த தெய்வம் உன் கண்களுக்கு தெரிவே. வராகி சொன்ன வார்த்தைகள் அடுத்தடுத்து நிகழப்போவதை இனிமேல் நீ கண்கூடாக காணத்தான் போகிறாய். இத்தனை நாளும் என்ன நடந்து விட்டது என்று எல்லாமும் யோசித்து நீ தொலைத்த நேரங்கள் எல்லாமும் போதும். இனி நடப்பதை உணர்ந்து நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொள். உன்னுடைய சிந்தனையிலிருந்து ஆட்டி படைத்த தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். எது நடந்தாலுமே நம் மனதில் தோன்றும் நமக்கான விஷயங்கள் எதுவானாலும் அது நம்மை வந்து சேராமல் போகாது. உனக்கு அம்மா இருப்பதனை இனிமேலும் நான் எப்படி சொல்ல முடியும்? தினம் தினம் காலையும் மாலையும் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்த பிறகு வேறெப்படி உனக்கு இதையெல்லாமும் நான் சொல்லிவிட முடியும்? உனக்கான நேரம் என்று நீ யோசித்து இத்தனை காலமும் தவியாய் தவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பதில் நான் இருப்பதனை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உன் தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள். வராகி சொல்ல சொல்ல இனி எதுவுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வத்தினுடைய அருள் இருக்கிறது என்ற பிறகு நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியம் நடப்பதை நிச்சயமாக நீ யோசித்து பெரிதாக சிந்திக்க ஒன்றுமில்லை. இதுதான் நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு இதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இருக்க கற்றுக்கொண்டாலே அது போதும். வராகி என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையாக மாறிவிடுவேன். என் பிள்ளையே, மனம் கலங்கி நிற்பதும் மனம் பதறி நிற்பதும் எப்பொழுதும் தேவையில்லாத சிந்தனைகளோடு நீ எதையும் நினைத்து வருந்துவதும் போதும். இனிமேல் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெரிந்து கொள். உன்னிடத்தில் நான் சொல்லும் விஷயங்களை இந்த வாழ்க்கையோடு சற்று ஒப்பிட்டு பார். உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பது எல்லாமும் இனி உனக்கே என்று சரியாக தெரிந்துவிடும். உனக்கே என்று சரியாக புரிந்துவிடும் என்பதனை நீ மறக்காது. வராகிக்கு தெரியும் அல்லவா, தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும்
ஒவ்வொரு இன்ப துன்பங்களையும் எப்படி தன் பிள்ளைக்கென கொடுக்க வேண்டும், எப்படி தன் பிள்ளைக்கென மாற்ற வேண்டும் என்பது இந்த தாய்க்கு தெரியும் அல்லவா? அது போதும். நான் அதை சரியான நேரத்தில் உனக்கு தராமல் எங்கும் செல்ல மாட்டேன். உன் மனதில் இருக்கும் எண்ணங்களினால் உன் வாழ்க்கையை நான் மாற்றாமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. காலம் உனக்கு ஏற்ற பதிலை உனக்கு சரியாக கொடுத்து முடிக்கும். இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு வெற்றியிலும் உன் வாழ்க்கையை நிலைநிறுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாளைய தினம் சதுர்த்தியினுடைய நாள். விநாயக பெருமான் உன் வீட்டிற்கு வரக்கூடிய நேரம். அப்படியானால் விநாயகரின் பெயர்தான் எனக்கு தெரியுமே, இதையா அம்மா சொல்ல வந்திருக்கிறாள் என்று கேட்கலாம். என் குழந்தையே, ஆடி மாதத்தில் அம்மனுக்கு நாம் எப்படி வழிபடுகிறோமோ, அம்மனை நினைத்து எப்படி நாம் வழிபாடு செய்கிறோமோ, அதுபோல ஆடி மாதம் நாக தேவதைகளையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். நாக தேவதைகளுக்கும் நாம் வழிபட்டு நின்றோமானால் இந்த நாளில் அவர்களால் நம் வாழ்க்கையில் எந்த தீமைகளும் நம்மை நெருங்காமல், விஷஜந்துக்களால் எந்த ஒரு தீமைகளும் நம்மை நெருங்காமல் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு இந்த நன்மையான செய்தி என் மூலமாக கிடைக்க வந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நல்ல விஷயம் என் மூலமாக கிடைக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த காலமும் நேரமும் இனி எப்பொழுதும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் நாக சதுர்த்தி நாள். நாக தேவதைகளை மனதார நாம் நினைக்க வேண்டும். இவர்களுக்கு பால் கொண்டு ஊற்றுவதோ, உன் வீட்டில் இவர்களுக்கு பூஜை செய்வதோ எல்லாவற்றையும் தாண்டி எதுவும் முடியாத நேரம் ஓம் நமோ நாகாய என்று என் பிள்ளை நீ சொல்லிப்பார். நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கும் பல குழப்பங்களும், உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் உன்னை சுற்றி வரும் பல எதிரிகளும் அழிந்து போவார்கள். உன்னை தேடி வரும் பல சோதனைகளும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் உனக்கு தருவது எல்லாமும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி உன்னோடு எதுவும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் விஷயங்கள் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் பொழுதும், எந்த நிலையிலும் உன் விருப்பங்களை அது நடத்தி கொடுக்கும் பொழுதும், உன்னோடு நான் இருக்கின்ற இது போன்ற தருணங்களில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் தெளிவு பெற கொடுக்கும் இந்த நிலையிலும் நீ எதையுமே விட்டு விடாதே. நல்லதும் தீயதும் இனி உனக்கே என்ற ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக நடத்தும் என்பதனை மறக்காதே. வராகி சொல்லும் நிலையில் இந்த வாழ்க்கையை இது போன்ற நன்மைக்குரிய பல தெய்வங்கள் உன்னை தொடர்ந்து வர காத்திருக்கும் பொழுது இவர்களை நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் இவர்களை விட்டு நீ விலகிவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்க இனி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இந்த தெய்வம் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான நிம்மதி ஒன்று பிறக்கும் என்பதனை நீ மறக்காது. உனக்கான பல நல்ல தேவைகளும் ஆச்சரியமான பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்று எல்லாமும் நீ பதறிய காலங்கள்
இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வை உனக்கு தர வருகிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க வருகிறது எனும் பொழுது இதை எந்த காலத்திலும் நீ கைவிட்டு விடக்கூடாது. ஓம் நமோ நாகாய என்று நாளை நீ நினைக்கும் நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உனக்கு ஏற்ற பல விஷயங்களோடு உன்னை தேடி வருவதும் உனக்கான நம்பிக்கையோடு உன்னை நடத்தி வருவதும் இனி கட்டாயமாக உனக்கு புரியும். நீ யோசிப்பது எல்லாமும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். எதிர்பாராத விஷயங்களுக்கு கூட இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பல நன்மைகளுக்கான பதிலும் உனக்கு புரிந்துவிடும் என்பதனை நீ மறக்காது. மனதில் தோன்றும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க இனி சரியாக புரிந்து கொள். வாழ்க்கை வாழும் தருணங்களை உனக்கே என்று எடுத்துச் சொல்வதை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள். வராகி நினைத்தது போல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். இதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் தொடர்ந்து வரும். அதுபோல தெய்வங்களை அவரவர்களுக்கு உகந்த நேரத்தில், அவர்களுக்கு உகந்த திதியில், அவர்களுக்கு உகந்த நாளில் சரியாக நீ வழிபடும் பொழுது இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் ஓர் அதிரடி மாற்றத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. அதிசயத்தை நிகழ்த்தி இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு இது வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது. எல்லாமும் உன் வசமாகும் காலம், எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றிவிடும் காலம், அத்தனையிலும் உனக்கான தேவைகளும் சரியாக உனக்கு நடக்கும் நேரம் என்பதனை நீ மறக்காது. வரும் காலத்தை உனக்கு நான் ஆனந்தமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி தேடி வந்து உனக்கான விஷயங்களோடு உன்னை சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான நம்பிக்கையோடு அம்மா எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கத்தான் செய்கிறேன். இந்த கவனம் உனக்குள் வேண்டும், இந்த புரிதல் உனக்குள் வேண்டும், இந்த தெளிவு எப்பொழுதும் உனக்குள் வேண்டும். எந்த நாளும் என்ன நடந்தாலும் என் பிள்ளை நினைத்தது போல இந்த வாழ்க்கையை சரியாக நீ முடித்து உன் வாழ்க்கைக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அதிசயமான விஷயங்களை எல்லாமும் நான் உனக்கு நடத்துவது போல, ஆச்சரியமான விஷயங்களை எல்லாமும் நான் உனக்கு கொடுப்பது போல, இந்த வராகி உனக்கு சொல்லும் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். நாளைய பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் பொழுதாக மாறும். ஞாயிற்றுக்கிழமையின் விடியல் சூரிய பகவானுக்கு உகந்த நாள், ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளாக நெருங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரம் உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ முடிவு கட்டாமல் சென்றுவிட முடியாது. தாய் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் அடுத்தடுத்த நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் என் பிள்ளை தனக்கானதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று இந்த தெய்வம் உனக்காக பேசுகின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொன்ன வார்த்தைக்கு நிச்சயமாக எந்த மறுப்பும் இல்லை அல்லவா? உன் தாய் என்று நான் உன் முன்னால் வந்த பிறகு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு ஏற்றது போல உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்காதே.
நிம்மதியோடு என் பிள்ளை வாழ பழகிக்கொள். மனதில் அமைதி நிலவும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.